ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி அருணும் நானும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வெளியில கிளம்பலான்னு பிளான் பண்ணும் போதே செழியன் வந்து கொஞ்சம் டயர்டாகி அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில போற பிளானே கேன்சல் ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்படியே ஒரு vlog மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த vlog அப்படியே ஈவினிங் போல தான் ஸ்டார்ட் பண்ணேன். 5:36 தான் ஸ்டார்டே பண்ணது. வளர வளர இந்த தூங்குற பேட்டர்னே செழியனுக்கு வந்து மாறுது. தூங்குறது லேட் ஆகுது. நிறைய விளையாடணும் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஸோ அதனாலேயே ஆஃப்டர்நூன் தூக்கத்தை நான் வந்து இப்போ ஃபுல்லா கட் பண்ணிடுறேன். நைட்டு டயர்ட்ல சீக்கிரம் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தா இன்னைக்கு வந்து ஈவினிங் டைமே தூங்கிட்டாங்க. குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் வர வரைக்குமே நம்மளால ப்ராப்பரா ஒரு ரொட்டீன் அப்படின்ற ஒன்னே கொண்டுட்டு போகவே முடியாது. நானுமே நிறைய ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 நாள் தான் போகும். 3வது நாள் அப்படியே வந்து பேக் வாங்கிட்டு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள போயிட்டு குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லி போனேன். ஆல்மோஸ்ட் கிளீன்ல தான் இருந்தது. அதுக்குள்ள ஹாலிங் பெல் தட்டுற மாதிரி இருந்தது. சரின்னு என்னன்னு போய் பார்த்தா பிளிப்கார்ட்ல ஒரு 2-3 பொருள் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அது வந்திருந்தது. சரி ஓகே ஜிபே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு ஜிபே பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு ஆக்சுவலி செம்ம ஷாக். பேக்கேஜிங் இவ்வளவு பெருசா நான் யோசிக்கவே இல்லை. அருண் டக்குன்னு பார்த்த உடனே என்னது இது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல கிச்சனுக்கு தான் 2 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதோட தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இதுவுமே வந்து வீடியோ எடுக்கிறதுனாலதான் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இல்லைன்னா நான் நிஜமா வாங்கியிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பெருசா அந்த கிச்சனுக்குள்ள ரொம்ப ஃபேன்சியா அழகா வச்சுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு 2 தட்டு, 2 லைக் பாத்திரம் வடிக்கிறது, 2 சாதம் வடிக்கிறது, 2 குக்கர் இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் மோரோவர் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மளிகை கடைலாம் அங்கெல்லாம் அம்மா வந்து இந்த மாச ஜாமாக்கு சிட்டை எழுதி வாங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். கணக்குல நோட்டு போட்டு கணக்கு எழுதி வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க அந்த கடைக்காரங்க எல்லாருமே நம்ம அம்மாங்களுக்கு வந்து நிறைய பேரோட அம்மாவால இது ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து நல்லா பழக்கமாயிருவாங்க அண்ணா அண்ணான்னு சொல்லி வாங்குறதுனால. அப்ப அந்த சாக்லேட் டப்பா அதெல்லாம் வந்து 10 ரூபாய் கொடுத்தா வாங்குவாங்க. அப்படி எல்லாம் சில பேர் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அப்படிதான் எங்க வீட்டுல வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, பருப்பு கொட்டி வைக்கிறதுல இருந்து, நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போது கருகப்பிள்ளை கொட்டி வைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அது அப்படியே வந்து எனக்கு ஒண்ணு இருந்தா இது வாங்கிட்டு வந்தேன். நான் கல்யாணம் ஆயிட்டு அம்மா வீட்டுக்கெல்லாம் போகும்போது அண்ணா கடையில வாங்கிட்டு வந்தேன். இந்த இதுல போய் இது கொட்டி வச்சுக்கோ, அதுல போய் அதை கட்டி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. முக்கியமா இந்த மிளகாத்தூள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுலதான் கொட்டி வைக்கிறதுக்கு பழக்கம். இந்த டெய்லி யூஸ் பண்ணது நிறைய அதை வந்து சில்வர் சட்டியில இது பண்ணிடுவாங்க. இந்த டெய்லி யூஸ் பண்றதெல்லாம் இந்த மாதிரிதான் அம்மா வந்து பண்ணுவாங்க. நிறைய அம்மா வீட்டுல வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். இப்பதான் வந்து லைக் வீடியோக்காக நிறைய இருக்கிறது, அதை பார்த்து நிறைய வாங்குறது அப்படின்னு. பட் நம்ம ரிலேட்டடா வந்து அந்த காலத்துல இருந்து வந்து நம்ம அம்மாங்கள்ல இருந்து இப்படிதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே. பாட்டில இருந்து இன்னுமுமே வந்து கிரடப்பாலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாலும் எல்லார் வீட்லயும் அது கியூட் மெமரியா இருக்கும். பட் இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டது. சரி ஓகே நம்மளுமே அப்படியே மாத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வெஜிடபிள்ஸ் போடுறதும், அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலாஸ் போடுறதுக்கும் 2 வந்து பிளிப்கார்ட்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 90% ஆஃப் த வீட்ல வந்து இது ஆல்ரெடி இருந்திருக்கும். பட் எங்க வீட்ல இது இப்பதான் நான் வாங்கவே செய்யறேன். சோ அதனால நிறைய யோசிச்சேன், இதெல்லாம் வீடியோல ஆட் பண்ணா எல்லாரும் கழுவி கழுவி ஊத்த போறாங்க, இத போய் இப்பதான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல என்ன இருக்கு, இதை நான் இப்பதானே வாங்கினேன் காட்டுவோம் அப்படின்ட்டு தான் இதை நான் சரி ஓகே அப்படியே வீடியோல கவர் பண்ணுவோம்னு சொல்லி இதை அப்படியே செழியன் தூங்குறதோட கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து செழியன் தூங்கிட்டு இருக்கான். எந்திரிக்கிறதுக்குள்ள நான் இதை கவர் பண்ணணும், இல்லைன்னா வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த புது டப்பால பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலே கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாத்தையுமே கடகடன்னு பண்ணிட்டு இருந்தேன். இதுல நான் ஆக்சுவலி ஒரு தப்பும் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டீல் டேப் ஒண்ணு வாங்கியிருந்தேன்னா அது பாத்தீங்கன்னா டவுன் ஃபேஸ்ல இருக்க பைப்புக்கு தான் வந்து செட் ஆகும் போல. நான் வந்து இந்த பைப்புக்கு வாங்கிட்டேன். இது வேற அருண் வந்து தேவையில்லாத இதுக்குதான் வாங்காதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தான். சரி ஓகே போடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. அதனால அந்த டேப் வந்து என்னால ரிட்டனும் இப்ப போட முடியுமான்ற தெரியல, அதை பார்க்கணும். நிறைய பேர் முன்னாடி கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அம்மா ஏன் இறந்தாங்க, எதனால இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தாங்க. அம்மாக்கு வந்து மைல்டா சுகர் மட்டும் இருந்துச்சு ஒரு 6 இயர்ஸாவே. அக்டோபர் 3ஆம் தேதி 2023 வரைக்கும் அம்மா வந்து சூப்பரா இருந்தாங்க. ஆக்சுவலி 4ஆம் தேதி ஈவினிங் வரைக்குமே கூட அம்மா நல்லா தான் இருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து நான் சின்ன குழந்தையில இருக்கும்போது டைஃபாய்டு அண்ட் மஞ்சக்காமால 2மே வந்து
ஒன் பை ஒன் வந்து அதோட சைடு எஃபெக்டா அப்பாக்கு வந்து காது கேட்காம போயிடுச்சு. அப்பா வந்து அந்த டைம்ல கொஞ்சம் ட்ரிங்க் அடிக்டாவும் இருந்தாங்க. ஸோ அதனாலேயே சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. அதுல வந்து ஒரு காது சுத்தமா போயிடுச்சு, இன்னொரு காது மைல்டா கேட்க ஆரம்பிக்கும். அப்பவே பார்த்திருந்தா கூட கேட்டிருந்திருக்கலாம். பட் அப்பா அதுக்கு ஒத்துக்கல, அம்மா பேச்சை கேட்கவே இல்லை, வேலை உண்டு இது உண்டு அந்த மாதிரி இருந்துட்டாங்க. இதை எதுக்காக இப்போ நான் சம்மந்தமே இல்லாம அம்மாவோடத பேசும்போது அப்பாவோடத சொல்றேன் அப்படின்னா, அப்பாக்கு காது கேட்காதது வந்து ஒரு பெரிய மைனஸா அன்னைக்கு நைட் நடந்துச்சு. எனக்கு செழியன் பிறந்து 2 மாசம். அப்பா நான் 2 பேருமே ஒரே பிளாட்ல தான் இருக்கும், வேற வேற பிளாக்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்காங்க, நான் வந்து என்னோட வீட்டுல இருக்கேன். நைட் டைம், அதாவது 3ஆம் தேதி நைட்டு அம்மா வந்து அப்பாக்கு சாதம் சூடு பண்ண போகும்போது கீழே வந்து ஒரு மாதிரி லைக் பிபி இதா இருந்திருக்கா, இல்ல சுகர் வந்து கொஞ்சம் ஹையா இருந்திருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. இப்ப வரைக்குமே அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கல. அம்மா வந்து லைட்டா வந்து விழுந்திருக்காங்க லைக் கிச்சனுக்குள்ள. அந்த சவுண்ட் வந்து எங்க அப்பாக்கு கேட்கவே இல்லை, ஏன்னா எங்க அப்பா மிஷின் போடாததுனால. மேபி எங்க அப்பாக்கு காது கேட்டு அந்த விழுந்த சவுண்ட் என்னன்னு சொல்லி என்னாச்சுன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள ஓடி போய் பார்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க. எங்க அம்மா இல்ல நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடணும் நம்ம விழுந்ததை அப்படின்னு சொல்லி அம்மா மேபி அதை எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா எங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்பாக்கு கேட்கல, மைல்டான இதுதானே, பிளட்டும் வரல, எல்லாருக்குமே அந்த ஒரு பெரியவங்களுக்கு இருக்கும், ரத்தம்லாம் வரல, ஒன்னும் இருக்காது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அசால்ட்டு தானத்தால எதுவுமே எங்க அம்மா வந்து சொல்லவே இல்லை. 3ஆம் தேதி அப்பாக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நைட்டு ஏன் கூட படுக்க வந்துருவாங்க. ஏன்னா இங்க பாப்பா அழுதுட்டே இருக்கான்னு சொல்றதுக்காக, தொட்டில் ஆட்டணும்ன்றதுக்காக ஏன் கூட படுக்க வந்துருவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு அங்க கீழே விழுந்துட்டும் எதுவுமே லைக் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சிட்டு அப்பாக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இங்க நைட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லல. நைட்டு படுக்க போகும்போது என்கிட்ட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைட்டா தலைவலிக்குது, கோடாரி தலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட எப்பவுமே அது ஸ்டாக்ல இருக்கும், ஏன்னா அப்பெல்லாம் நான் பிரைடல் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற இது இருக்குன்றதுனால என்கிட்ட இருந்தது. நான் கொடுத்தேன், தேய்ச்சிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு மென்சுரல் டைம் வர மாதிரி இருக்கு. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து மெனப்போஸ் வந்து நிக்கிற டைம். ஸோ அதனால வந்து 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து மென்சுரல் ஆவாங்க. ஸோ மேபி எனக்கு அதுவா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வந்து டயர்டாவே இருக்கு, நான் படுத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ குழந்தைய பார்த்துக்கோ, ரொம்ப செல்லிய அழுதான் அப்படின்னா அப்ப நான் என்ன உசுப்பு நான் ஆட்டுறேன் அப்படின்னாங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா படுத்துக்கிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து செழியன் ரொம்ப அழுகவும் இல்லை, அவங்களும் தூங்கிட்டாங்க, நானும் படுத்துறேன். அன்னைக்கு செழியன் அவ்வளவா அழல. எனக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, அந்த டைம் ஸ்டார்டிங்ல நான் வந்து பம்ப் பண்ணி வச்சிருவேன். அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 5 o'clock 5:30க்கு பம்ப் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு 2 hours கிட்ட இருக்கும் இல்லையா, நம்ம ஓபன் லைக் பாப்பா குடிக்காமயே இருந்தாங்கன்னா. சோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா எந்திரிச்ச உடனே பாப்பாவையும் அந்த பம்ப் பண்ண பாட்டிலையுமே எடுத்துட்டு அங்க நான் என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இது வந்து பேர் வச்ச 45வது நாள்ல இருந்து இது வந்து நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு 10 நாளாவே. அதே மாதிரி 4th அன்னைக்கு மார்னிங் பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு அம்மா வந்து நான் பம்ப் பண்ண பாலையும் எடுத்துக்கிட்டு காலையில அங்க போயிட்டாங்க. நான் இங்க ஒரு 1 hour 1.5 மணி நேரம் கொஞ்சம் நல்லா தூங்கணும் அப்படின்றதுக்காக அம்மா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி நாள் விழுந்து எங்க அம்மா அந்த பெயினோட எங்க வீட்டுல வந்து என்கிட்ட தூங்கிட்டு மறுநாள் குழந்தைய தூக்கிட்டு அங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது, அவங்க என்கிட்டயும் சொல்லல. ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல்ல கேட்கும் போது, நீனே இப்பதான் டெலிவரி முடிஞ்சு அந்த பெயின்ல இருந்து இன்னும் மீண்டு வராம இருக்க, நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மோரோவர் நானும் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லி நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். மார்னிங் அங்க இருந்து எப்பவுமே வந்து 6 மணிக்கு தூக்கிட்டு போனாங்கன்னா 7:30 மணி 7:45 பாப்பா வந்து இங்க வீட்டுக்கு வந்துருவா. அம்மாவே தான் கூட்டிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா அப்பா தூக்கிட்டு வருவாங்க. அப்பா கொஞ்சம் பயம்ன்றதுனால அம்மா தான் மோஸ்ட்லி தூக்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு வரவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணி கேட்கும் போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு தூக்கிட்டு வர்றதுக்காக போறேன். அம்மா வந்து சட்னிக்கு அரைச்சு ஃபேனுக்கு கீழே அந்த வெங்காயம் தக்காளியை காய வச்சிருக்காங்க, ஐ மீன் ஆற வச்சிருக்காங்க, படுத்திருக்காங்க. தூக்கிட்டு போ, அது பீரியட்ஸ் வர்றதுக்கா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு, நீ தூக்கிட்டு போ அப்படின்றாங்க. நான் என்ன சட்னி அரைச்சு வச்சுட்டு போவாமா அப்படின்னு கேட்கிறேன். அதெல்லாம் வேணாம், நான் இப்ப எந்திரிச்சிருவேன், இப்பதான் படுத்தேன் ஆற வச்சுட்டு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் செழியனை தூக்கிட்டு மேல வந்துட்டு ஒரு 7:30 மணிக்கு. அம்மாவோட விஷயத்த நான் கொஞ்சம் இங்க ஹோல்ட் பண்றேன். இங்க வந்து செழியன் எந்திரிச்சிட்டாங்க. சோ எந்திரிச்ச உடனே கொஞ்சம் என்கிட்ட அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தேன், தண்ணி குடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சோ அதுக்குள்ள வந்து கடகடன் வந்து முட்டையை லைக் உரிச்சிட்டு முட்டை வந்து அவிச்சிருந்தேன், எக் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அதை தான் இங்க நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. ரொம்ப சிம்பிள் தான் எக் பிரியாணி பண்றதுக்கு. வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், இதுல வந்து முட்டை வந்து அவிச்ச முட்டையை லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போட்டுட்டு குக்கர்ல ஒரு 2 விசில் கிட்ட விட்டா போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டாலே போதும். இந்த ஈவினிங் டைம் தூங்க வச்சாலே ரொம்ப கிராங்கி ஆவாங்க. அதே மாதிரி செழியன் வந்து ரொம்ப கிராங்கி ஆனனால அருண் வந்து நான் கீழே வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கேன், நீ சம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க அருண் செழியனை.
இப்ப பேக் டு அம்மாவோட இது. மார்னிங் 9:30க்கு எனக்கு கால் பண்றாங்க அம்மா. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இங்க வரியா சட்னி மட்டும் அரைச்சு வச்சுட்டு போயிடு, அரைச்சு வச்சுட்டு நீ போனீனா நான் அருணை கூட்டிட்டு நானு அப்பா அருண் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு மாதிரி கால் கையில கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வா இருக்க மாதிரி இருக்கு, போய் ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்திட்டு வந்தேன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவை டெய்லி நைட்டு ஆட்டிட்டே இருக்கல, மேபி அதனாலயா இல்ல மென்சுரல் டைம் வரதுனாலயான்னு என்னன்னே எனக்கு தெரியல, ஒரு மாதிரி டயர்டாவே ஃபீல் ஆகுது. ஒரு லைக் மல்டிவிட்டமின் மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துடும், நீ வீட்டுல பாப்பா பார்த்துட்டு இரு, நான் அருணும் அப்பாவையும் கூட்டிட்டு நான் போயிட்டு வரேன்றாங்க. இரு நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டு நான் வேக வேகமா வந்து பாப்பா வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து போறேன். பாப்பா ஆல்மோஸ்ட் குளிக்க வச்சுட்டேன் நான் காலையிலே. குளிக்க வச்சதுனால அவங்க வந்து தூங்குற ஸ்டேஜ் இருந்தாங்க. அம்மாவை தொட்டிலாட்ட சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு. அங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது அம்மா வந்து மறுபடியும் நான் எப்படி 7:30க்கு போனேன்னு அதே மாதிரியே படுத்திருந்தாங்க. என்னதாமா செய்யுது அப்படிங்கும்போது, எத்தனை தடவை தாண்டி சொல்றதுன்னு எப்பவும் போல என்ன வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. நானே எனக்கு எதுவுமே தோணல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கிறதுக்கு அப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் இவள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வரணும், நீ அருணை சீக்கிரமா கிளம்பி வர சொல்லிருந்தாங்க. எனக்கு வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருக்கு, இல்ல நானும் வரேன்னா இல்ல நீ வேண்டான்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அருண் வந்து கூட்டிட்டு அப்பா அம்மா அருண் 3 பேர் வந்து போறாங்க. பக்கத்துல இருக்க நார்மல் ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு தான் வராங்க, லிப்ட்ல எல்லாம் ஏறாம படி ஏறி வராங்க. அப்பா கிட்ட வந்து நான் இன்னைக்கு அவ வீட்டுக்கு சுகன்யா வீட்டுக்கு போறேன், ஏன்னா அங்க சமைக்கல இல்லையா, அதனால இங்க போயிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு நான் ஈவினிங் வந்து அங்க பாக்குறேன், அங்க நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து சாப்பிட்டுட்டு செழியனோட வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு, அதாவது டயர்டா இருந்தாலும் கொஞ்ச நேரம் செழியனோட விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க மாத்திரை போட்டுட்டு. ஈவினிங் ஒரு 4:30 மணி இருக்கும். அப்ப வந்து நானே தான் எழுப்பினேன், மா டீ எதுவும் குடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எழுப்பினேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க மறுபடியும். அப்ப நான் மறுபடியும் அவங்களே என்ன கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு கொஞ்சம் கை பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தான் படியேறி வந்த, இப்ப திருப்பி என்ன பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிற, என்னமா அப்படின்னு. நான் என்ன பண்ண, அருணை ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து எதுனாலும் அருண் கிட்ட சொல்லிடணும், அருண் கிட்ட சொல்லலைன்னா என்னால சுத்தமா இருக்கவே முடியாது, நீ மூறால எனக்கு சமாளிக்கவும் தெரியாது. டக்குன்னு அருண் படுத்திருந்தாங்க, அவனை உசுப்பி இங்க பாரு மறுபடியும் என்ன வந்து பிடிக்கிறியா பாத்ரூம் போகணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே உடனே அருண் வந்து என்ன செய்யுதுன்னா, இல்ல ஒரு மாதிரி அந்த இது ஒரு மாதிரி கேராவே இருக்கு மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் அப்படின்னு. சரி ஓகேன்னு எனக்கே அப்ப வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, என்னால உட்கார்ந்து ஒரே ஆள் நான் பிடிக்கணுங்கும் போது என்னால முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கும் போது எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு, இல்ல நம்ம வந்து தப்பான ஹாஸ்பிட்டல் போயிட்டோமா காலையில, இதுக்கான இது நம்ம வந்து தப்பா போறோமா, இல்ல ஒரு வேளை அம்மா எதுவும் நம்ம கிட்ட மறைக்கிறாங்களான்னு எனக்கு வந்து ஒரு 5 மணில இருந்து தோணிக்கிட்டே இருக்கு. நான் அவங்கள போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், அழுகுறேன், என்னென்னமோ பண்றேன், எதுவுமே இல்லடின்னு வாய்க்கு பஞ்சமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லா அம்மாவுக்கு வந்து ஒண்ணு தோணும்ல, அந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. இல்லம்மா இப்ப நீ சொல்லல அப்படின்னா நான் உண்மையாவே எனக்கு தெரியாது, எனக்கு நீ இப்ப சொல்றேன்னு சொல்லி அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போகும்போது அப்போதான் வந்து சரி ஓகே நம்ம நீ இப்ப எந்த ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்ற, வேணா வா போய் பார்க்கலாம் மறுபடியும் அப்படின்றாங்க. இது வந்து 5 மணி 5:30 மணிக்கு நடக்குது. இவ்வளவு வாயடிச்சிட்டு இருந்தேன் எங்க அம்மா 5:45க்கு 50% வந்து டவுன் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு இதுக்கு மேல வேஸ்ட் பண்ணக்கூடாது அருண், நம்ம ஏன்னா எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அங்க கூட்டிட்டு போகும்போது எல்லாருக்கும் தோணும். எனக்கு 5:45க்கு தோணுது, இல்ல ஓகே இது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், நம்ம நியூராலஜி சம்பந்தமா ஏதாவது பார்த்தே ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நியூராலஜி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது 5:55க்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து அப்படியே தலையை அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க. லிட்டரலி வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, ஆம்புலன்ஸ் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க எங்க அம்மா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. எங்க அப்பா அந்த வீட்டுல இருக்காங்க, எங்க அப்பாவுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேஜ் போயிட்டாங்க. அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் பயப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கையில 45 நாள்ல செழியன் கையில இருக்கான். அவன் பார்த்தா அப்ப நான் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்கேன் அவனுக்கு, அவனை என்னால கீழே வச்சுட்டும் போக முடியல. அருண் தனியாளா இருக்கான், ஆம்புலன்ஸ் பிடிக்கணும், எங்க அம்மாவை கீழே ஏத்தி கூட்டிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா எங்க அம்மாவுக்கு என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்ற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. சாரி நான் ரொம்ப எமோஷனல் ஆகுறேன். பார்ட் 2ல பேலன்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன்.